ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நான் யார்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? லூக்கா 9வது அதிகாரம் 20வது வசனம். மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதில் சிலர் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். 2 பேர் 3 பேர் கூடி பேசி சிரித்துவிட்டால் தங்களை பற்றி தான் ஏதாவது பேசுவார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களில் ஒருவரை அழைத்து அங்கே என்ன, யாரை பற்றி பேசிக்கொண்டார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள். தன்னம்பிக்கை இல்லாத இது போன்ற சில மனிதர்கள், தலைவர்கள் சரியாக நிர்வாகம் செய்ய மாட்டார்கள். பல தவறுகள் செய்வார்கள், பாராபட்சமாக நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து 4 பேர் 4 விதமாய் பேசத்தான் செய்வார்கள். நன்மைகள் பல செய்பவர்களை விட தீமைகள் பல செய்பவர்களை பற்றி பேசுவதையே தான் அநேகர் விரும்பவும் செய்கின்றனர். அது அவர்களுக்கு நேரப்போக்கு. தவறு செய்பவர்களுக்கு தங்களை பற்றி அவதூறு பேசிவிட்டால் மானக்கேடு என்ற ஒரு பயம் இருக்கும். எனவே தன்னை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். இது அவர்களின் பயத்தின் வெளிப்பாடு ஆகும். அதை கேட்டறிந்து தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கிடையாது. இதனால் வேதாகமத்தில் இருசாரருக்கும் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேகந்தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. பிரசங்கி 7வது அதிகாரம் 21வது வசனம். நாம் மற்றவர்களை பற்றி பேசுவதைப் போன்றே பிறரும் நம்மை பேசுவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு வேதம் தரும் ஆலோசனை என்னவென்றால், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 15வது அதிகாரம் 3வது வசனம். நாம் எப்பொழுதும் நல்லவைகளையே செய்து பேசி நேர்மையாக நடந்து கொண்டால் யார் நம்மை பற்றி என்ன பேசினாலும் கவலை இல்லை. யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் அனைவரும் போதகர், ஆசிரியர், பெற்றோர், தலைவர், இல்லத்தரசி என்று ஏதாவது பொறுப்புகளை வகிக்கிறோம். அவைகளை நாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கலாம். உண்மையிலேயே நாம் ஈடுபடும் பொறுப்புகளை சரிவர செய்கின்றோமா? அதன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? இன்னும் அதில் என்னென்ன வகைகளில் முன்னேற்றங்கள் காணலாம் என்ற வாஞ்சை இருந்தால், என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று யாரிடமாவது தாராளமாக கேட்கலாம். அது நம்மை சீர்திருத்தவும் செம்மைப்படுத்தவும் உதவக்கூடும். இதை செய்வதற்கு தைரியம் வராது. உங்களால் முடிந்தால் இந்த கேள்வியை யாரிடமாவது கேட்டு உங்களையே நீங்கள் மதிப்பாய்வு செய்து பாருங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.